இந்த பர்த்டே மந்த்ல எல்லாம் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான வாட்ச் கொடுத்தா நல்லா இருக்கும் நான் ChatGPT கேட்டேன். அதுக்கு அவன் என்ன மாதிரியான வாட்ச் எல்லாம் கொடுத்திருக்கான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஜனவரி பனானா வாட்ச் நல்லா கியூட்டா அழகா தான் இருக்கு. என்ன ஹில் ஸ்டேஷன் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா பனானா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு குரங்கு பிடிங்கி தின்றக்கூடாது. அடுத்ததா பிப்ரவரி ட்ரெயின் வாட்ச். இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். அடுத்ததா மார்ச் கோல்டன் டைமண்டால செய்யப்பட்ட ஒரு பயங்கரமான காஸ்ட்லியான ரிச்சான வாட்ச். அதுல இடையில கூட ரூபா நோட்டாலாம் செஞ்சிருக்காங்க. அடுத்ததா ஏப்ரல் ஃப்ரிட்ஜ் வாட்ச். இருக்கிறதுலே கூலான வாட்ச் இதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் ஃப்ரிட்ஜ் ஆச்சு. அடுத்ததா மே சோட்டா பீம் வாட்ச். இங்க எத்தனை சோட்டா பீம் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம மொத்த ஜூன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அடுத்து ஜூன் ஐஸ்கிரீம் வாட்ச். என்ன இவன் இப்பலாம் கொடுக்க மாட்டானே ஜூனுக்கு. அப்ப வேற ஏதோ மந்த்துக்கு கண்ணி வெடி வச்சிருக்கான் போல. அடுத்து ஜூலை சன்ஃபிளவர் வாட்ச். இது வரைக்கும் பார்த்ததுலயே எனக்கு ஜூலை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்ததா ஆகஸ்ட் யானை வாட்ச். இப்படி மட்டும் உண்மையிலே வாட்ச் இருந்துச்சுன்னா நான் ரெண்டு பக்கம் ரெண்டு கையில போட்டுட்டு தெரிவேன். ஏன்னா டிவிகே ஃபிளாக்ல இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்ததா செப்டம்பர் கக்காஷி வாட்ச். இந்த வாட்சை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது நான் ஏன் செப்டம்பர்ல பிறக்கலைன்னு. ஏன்னா எனக்கு கக்காஷி அவ்வளவு பிடிக்கும். அடுத்ததா அக்டோபர் பைக் வாட்ச். என்னதான் இந்த பாக்குறதுக்கு இந்த டிசைன் நல்லா இருந்தாலும் இதுல கரெக்டான டைம் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த பைக்கே பாதியை மறைச்சிருது. அடுத்ததா நவம்பர் ஃபிளைட் வாட்ச். இந்த டிசைன் பார்க்கறதுக்கு உண்மையிலே பிரம்மாண்டமா இருக்கு. அடுத்ததா டிசம்பர் ரோபோட் வாட்ச். இந்த டிசைனும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூலா இருக்கு. உங்களோட பர்த்டே மந்த் என்னன்றதையும் இந்த வாட்ச்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லிடுங்க.